பழம் நழுவி இனிய பால் இனிப்பான பாலில் விழுந்துருச்சு. நான் வந்து அவங்களுக்கு கடைசி நாள், எங்களுக்கு வெற்றி நாள்னு தம்பி சாக்லேட் போட்டு கொடுத்துருக்காரு. அதனால நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம். தருதல போ, போய் டீ சொல்லு போ. என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ சிரிக்கிறியா அழுகுறியா தெரியலையப்பா. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உதவித்தொகை அறிவித்தார்கள். காலையிலே நான் டிவியில பார்த்தேன். உண்மையிலே திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் 5000 ரூபாய் கிடைச்சிட்டு அப்படின்னாங்க. அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு மாறான். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த மணிப்பூர் கணக்கு சேர்த்து நீ சொன்னா சரியா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும் ஆங்காங்கு நடைபெறக்கூடிய கலவரங்களும் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது என்று உங்களுடைய ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய குறிப்பை தெளிவாக தந்திருக்கிறது. ஒண்ணுமே தெரியலையே. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இன்றைக்கு கலவரங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்கிறது என்பதையும் ஆதாரங்களோடு நான் விளக்குவது தயாராக இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள உறுப்பினர் தயாராக இருக்கிறார். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி வந்துட்டாயா வந்துட்டாயா. குஞ்சுகளா அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, நமது அண்ணன் சிந்தனை சிற்பி சைனேடு குப்பி அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் பெயர் மடக்கூதி. நமது சின்னம் மடக்கூதி. வெற்றியின் சின்னம் மடக்கூதி. உங்களின் சின்னம் மடக்கூதி. ஏழைகளின் சின்னம் மடக்கூதி. மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. ஐயோ, விசில அடிச்சு சாவடிக்கிறானுங்களே, இவனுங்களை கேட்க யாரு இல்லையா? மயிறு, நீ அவ்வளவு பெரிய ஆளா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? இதுக்கு மேலே நான் வாய் திறக்காம இருந்தேன்னா, ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிடுவேனுங்க. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம்.
இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. டீசென்டான வார்த்தையை வேற இப்ப யூஸ் பண்றாங்க. மது பிரியர்கள், அட பாவிகளா, குடிகார நாய் தான் சொல்லணும். சரி, நாயை தாழ்த்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா குடிகார பொறுக்கின்னு சொல்லுங்க. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனால்லா திரைப்படத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்தினது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? டேய் மொக்க மன எப்படி சொல்லு. அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. சிங்கம்ல இப்ப ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள்? அப்படியே கணக்கு இல்ல. 267 தொகுதி. கரூர் சம்பவத்துல என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியணும்னா நம்ம தளபதி விஜய் ஜெயிக்க வைக்கணும். என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவர் வந்தாதான் இது ஒரு விடை பிறக்கும். வேற எந்த கட்சி வந்தாலும் இந்த உண்மையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அது வந்து தற்கொலை கொலை. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? நான் பொறுத்த அளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்புலாம் விஜய் அவர்கள் செய்வார் நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டார். எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? ஜெயிச்சிருவார் தல, நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயிச்சிருவாரு. இல்ல இப்ப ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவார் தல, ரசிகர்கள் கேக்குறேன் உங்களுக்கு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தல. ஐயோ, தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அணில் ஏன் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. டேபிளுக்கு அடியில பூந்து போற அவரும், பிரச்சனை வந்தா ஓடி போற இவரும் எப்படிங்க ஜெயிச்சா நாட்டை காப்பாத்துவாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நாம எவ்வளவு நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது சார், மத்தவங்களுக்கு தான் தெரியும். நாம எவ்வளவு கெட்டவங்க நமக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 15. நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல் ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க மாட்டேன். நக்கல்யா அவனுக்கு. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜய் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? விஜய் ஐ லவ் யூ, விஜய் ஐ லவ் யூ. இப்படி பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். அவர் பேசுறது அது வரப்ப எப்படி இருந்துச்சு அவரோட என்ட்ரி? ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. சரியா? அடி பாவி மகளே. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. சரியா? அடி கிறுக்கி சிறுக்கி. இப்ப கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கொள்கை தலைவர் யாரு? உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்னது? எல்லாமே எங்க தளபதி தான். லீவ் எடுத்துட்டு வரான். நான் என் தளபதி பார்க்கலாம், நான் செத்துருவேன். போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும், எங்களோட ஆட்சி. அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். இவனுங்க தான் தாவே காத்த குறிங்க. இவனுங்களுக்கு இது மட்டும் தான் வேலை. பாத்தீங்களா, மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களாம். கண்டென்ட் குடுக்கல, இவனுங்களை அடிச்சு நிக்க ஊர்ல ஆளே இல்ல. அவர்களை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அப்படியா? டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி.
கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எவ்வளவு மண்டகமா என்று சொல்வதம்மா வஞ்சியவள் தேரடகை. மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்டாகலாம். தெரியுது, நீ மூடு. பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆகணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல, சிஎம் ஆயே ஆகணும். அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. 2026ல விஜய் ஜெயிக்கணும்ன்றதுக்காக என் பையன் அம்மன் கிட்ட வேண்டின்னு டீம் அடிக்கிறான். மறக்காம விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? 2026 விஜய் ஜெயிக்கணும், அதுக்காக அம்மன் டீம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? நோ, ரயில்வே டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு சம்பந்தமே இல்ல. தெரியல, நீங்க எல்லாம் சிஎம் ஆனா அவ்வளவுதான். உலகம் முழுக்க தமிழக வெற்றி தேவுடைய சின்னம், தமிழக வெற்றி தேவுடைய 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 விசில் என்பது எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். எம்கே ஸ்டாலின் தான் கேட்க, அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். நின்னு ஜெயிக்க சொல்லுங்க, அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க, பணம் கொடுக்காம. டேய், எவ்வளவு நாளாடா தாச கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும். எங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவாரு, அந்த தீய சக்தி ஒரு துண்ணூறு போடுவாரு, அது ஓடி ஒளிஞ்சு போயிரும், எங்க போகுன்னே சொல்ல முடியாது. இப்ப நாங்க துண்ணூறு போடுவோம், இன்னும் ஒரு 3 மாசம் போறோம், இன்னொரு போட்டு தீய சக்தியை விரட்டிட்டு நிம்மதியா வந்து நாங்க உட்காருவோம். ஒண்ணு தற்குறி, சூடா சுண்டலு, விஜய் தம்பி மெண்டல். இன்னொன்னு ஆரியகுறி. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ, 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ நானு. ஒண்ணு கேள்விக்குறி. சரி, ஓவராலா வந்து டிவிகே அப்படின்னா டிவிக்கே அப்படின்னா வந்து மக்களையும் நம்பி வரணும், அது இல்லாம வந்து நல்லது பண்ணா நல்லாதான் இருக்கும். இன்னொன்னு ஆச்சரியக்குறி. அதுவும் இல்லாம சரி, யாரா இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு, அடிக்கட்டுமே. ஏன்னா வந்து ஒரே குடும்பம் இத்தனை நாள் அடிச்சது, யார புது ஆளுங்க வந்து அடிச்சா பரவாயில்ல, அதாவது நல்லது செய்வாங்க, அதுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. ஒண்ணு பாடி போடி, இன்னொன்னு காரப்பொரி. ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி. எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய், ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனகட கொஞ்சம் காட்டு, இங்க பாருங்க. டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது, அதுக்கு நீ ஆசைப்படாத. இன்னும் கிளம்பிட்டாரு, அண்ணன் பக்கம் ஏர்போர்ட் கொண்டு என்ன பாத்துட்டு இருக்குதா? வராது சிங்கம் களை இறங்கிருச்சு. இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல, எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி கண். தாவேகாவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும். போய் பாத்துட்டு வந்துட்டேனே, விஜய் நான் பார்க்காம இருக்க முடியலனால. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. விஜய் பார்க்க வந்தோம், ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அழகா இருக்காரு, செம்ம அழகா இருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா அவர் தான் சிஎம் வருவாரு.
வணக்கம் சாட்டேனா வணக்கம் 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 கூட்டத்தை பாத்தீங்களா சேலம் பக்கம் வந்துடாதீங்க பசங்க பாத்துக்கோ மோசமான பயலுங்க பாத்துக்க ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம் சேலம் மாவட்டம் வராத நாங்க தளபதி அப்படின்னா கேள்வி பண்றோம் சார் நான் வேணும்னு பண்ணல சார் சொல்லுங்கடா 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கிறான் தளபதி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வந்தாதான். ரொம்ப வாடுறானே. ஒரு ஸ்டெப் பேக்ல போய் உன் மாமனோட விளையாட்டை வேடிக்கை மட்டும் பார். என்ன என்ன ஐயோ அட யமன்டோ யமதர்மராஜ் சார், நீங்க அதே சார். உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார். 2 நாளா சாப்பிடல, மயக்கம் போடல, தலை வலிக்கல, வாந்தி வரல, நல்லாதான் இருக்கேன். வலியால் துடிக்கிறான். உங்க பாசக்கரை வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. சித்திரகுப்தா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? நீ துளைத்தாயே பிரம்மச்சுவடி. அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. கரூர்ல 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. இப்ப தொட்டு பார்க்க சொல்லுங்க. வெரி குட். இந்த குணம்லாம் இருக்கா? கை கொடு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரும், நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இதை விட வேற என்னங்க வேணும்? அவரை பார்த்த சந்தோஷத்துல 2 நாளா நான் அவரை சாப்பிடல. அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க நின்னு பாத்துருக்கேன். கத்தி கத்தி இன்னைக்கு என் தொண்டையே கட்டுற அளவுக்கு அவ்வளவு ஹாப்பியா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். பீப்புளோட பீப்புளா இருந்து அரசியல் பண்ணா மட்டும்தானே அரசியல் களத்துல நிக்க முடியும். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார். சும்மா ஷோ காமிக்கிறவங்க நாங்க கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா கிணி குஞ்சு கிணி குஞ்சு கிணி குஞ்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டாப் இன்ஜின். எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின் நம்ம டிவிக்கு தான்ன்றத மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். 2 வாட்டி சொல்லிட்டேன். கொட்டை பத்திரனே. என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா. ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா. இப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, 9க்கு போறதவனே பொட்ட மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. ஒக்காடா ஓடி வெள்ள வாடா. வாமா. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால இப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. காலம் தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே. தூரத்துல
அவர் தூரமா நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. ஒரு 10 வருஷம் கூட நான் நடத்திட்டு இருந்துருவேன். போதும், அதுவே போதும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன விஷயங்கள் என்ன அவர் இருக்காங்க, அவருக்கு மேல என்னங்க வேணும்? மேல எதுவுமே வேண்டாம், அவர் தான் எல்லாமே. அவர் இருந்தானா தன்னை பத்தி தான் எல்லாமே நாங்க இருக்கலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஒரு ஆக்டரா நீங்க அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, ரிசீவ் பண்ணி இருக்க போதுமே நாங்க ஆக்டராவே பார்க்கல. தலைக்கு மேல வச்சு தான் கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் எப்ப நாங்க ஆக்டரா பார்த்தோம்? யாரு சொன்ன அவர் ஆக்டரா பார்த்தோம்? நாங்க ஆக்டர் பார்க்கவே கிடையாது. அவர் எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான். ஐயோ 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 ஐயோ. டிவிக்கு தான் ப்ரோ. கூட எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் மயிலே கிடையாது. சரியான பொழுதுபோக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். பாத்துட்டு பாருங்க, சொல்லுங்க. நீ தானே சிஎம் போதுமானா? நான் இருக்கு, நான் தம்பி விட்டு தர மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே போதுமானா? டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஒருவேளை அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னும் செத்துறணும், சத்தியம் செத்துறணும். இது என்னமோ எனக்கு சரியா படல. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். விஜய் சார், நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா. ஐ லவ் யூ தளபதி, ஐ லவ் யூ. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இது காசுனால சேர்ந்த கூட்டம் கிடையாது, நானா சேர்ந்த கூட்டம். ஆமா 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 ஆமா, இது காசுக்கு சேர்ந்த கூட்டம் இல்ல, இது முத்தி சேர்ந்த கூட்டம். காதல் முத்தி சேர்ந்த கூட்டம். என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. சரி என்ன பிரச்சனை? எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் வந்தேன். அட பந்திக்கு பிறந்தவங்களா? நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஓட்டு டிவிக்கு. டேய் இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. என் ஓட்டு டிவிக்கு. விஜய் பேச்சு சூப்பரா இருந்தது. அந்த பிளைனுக்கு சம, அந்த பிளைனுக்கு சம. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. தங்கம் அவ்வளவு அழகா இருந்தாரு எங்க அண்ணன் தான். மசுனா மசு, பக்கா மசு, தமிழ்நாட்டின் மன்மதனே எங்க அண்ணன் தான். இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவர் பேசுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பேசி என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா, இவர் பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கணும் மெயினா. அது மட்டும் தான் நல்லா. ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. தளபதி தான், வேற யாரும் கிடையாது. நாங்க உற்சாகமா சொல்ற டிவிக்கு தான் வரணும் அப்படின்னு. ஏன் இதனால இவ்வளவு ஆதரவு? லேடிஸ்க்கு முதல்ல இதான் பாதுகாப்பு வேணும். இவரு வந்தாருன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மக்களுக்கு. என்ன பொக்கு ஸ்பீச் கொடுத்ததுதான் மாசுனா, வேற லெவல்ல இருந்தது. நாங்க அவ்வளோ ரசிச்சேன், பக்கத்துல பார்த்து அவ்வளோ ரசிச்சேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. அதாவது என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னா இது ஒண்ணு மட்டும் தான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ஏங்க எமோஷனலா இருக்கு? அது ஒரு ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட்? இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. நான் குமார் அவசரப்பட்டிய விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது, சொன்னால் புரியாது, சுவைத்தால்
எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரடுதான். உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன? கைய கடிக்கிறது, கரண்ட் கம்பத்தை பிடிக்கிறது, மரத்துக்கு மரம் தாவறது, இதை விட முக்கியம் லாஜிக்கே இல்லாம பேசுறது. இதுதாங்க எங்க கொள்கை. புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. புதுச்சேரினாலே உடனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. நான் இப்பதான் வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், சோ என்னால வர முடியல. என்ன வேலை செய்றீங்க? நான் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றேன். நர்ஸாரிங்களா? ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கலையா உங்க சாரை பார்க்கல. அட்லீஸ்ட் அவர் கார்லயாவது நான் பார்க்கணும். இப்படி அங்க நிக்கிறீங்க? ஒரு இப்படி வருவாருல்ல, கொஞ்சம் கிட்ட நின்று பார்க்கலாம் ஒரு ஆசை. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க? எங்க பொண்ணு ரொம்ப வாழ்க்கையே விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க விஜய் போட்டோ வச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டுக்காரரும் வச்சுன்னு வாழல. அவங்க குழந்தையும் தூக்கின்னு போயிட்டாரு. ஆனா எங்க கிட்ட தான் இருக்கு. என்னையா சொல்ற? ஆமையா வேலைக்கு போகுது வருது. இருந்தாலும் வந்து அதுக்கு விஜய்ன்றது பிடிச்சி போச்சு. அது போட்டோவில் வச்சிருக்கிறதுனால, செல்லுல வச்சிருக்கிறதுனால வாழ்க்கையே வேணாம்னு சொல்லுவோம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அது நாங்களும் ஏத்துக்கணும். எங்க பிள்ளைய நாங்க எங்க விட்டுருக்கோம். புள்ள வாழ்க்கை முக்கியம் தான். அவன் வந்து அந்த மாதிரி இருக்கிறானா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? வணக்கம்டா புள்ள. டிவி கேல இருந்து கொடுவுனமா எப்படின்னா அப்புன்னா கொடுவுனமா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க. உங்கள் விஜய் உயிர் என்ன வரணும்? புள்ள இங்க பாரு, எங்க மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் தளபதி கால எடுத்து வைக்கிறாரு. நல்லா செம்மையா களை கட்ட போது திருவிழா. அந்த மாதிரி எந்த இதுல நடந்தது இல்ல. அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. இப்ப எங்க தளபதி எங்க ஏரியாவில வந்ததா சும்மா கோலாகலமா திருவிழா நடக்க போகுது. திருவிழா தளபதி பயிலுகடா கொடூரமா. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவன். மரியாதை ஓடி இந்த நாய்க்கு இங்க வந்தது. யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்கிறது பார்த்தே ஆகணும். நான் இது பல நாள் கனவு சார். ஸ்கூல் படிக்க பார்த்ததுல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல. பார்த்தே ஆகணும். தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்கும். ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார். வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. போறியா செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல. என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்தா செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற. வேலை போடா வேலை. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையா எனக்கு முக்கியம். எனக்கு தேவை என் தலைவன். நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. மக்கள் கூட நிக்கிறவங்க தான் தலைவர். கரூர்ல நடந்தப்பறம் அவர் போயிட்டாரு. போகல சார், போகல. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். 1000 பேர் 1000 சொல்லலாம். தப்பு தானா? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது. நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்பு வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அதே போல சீமான் வந்து தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாங்களே சார். சீமான்லாம் ஒரு ஆளுன்னு அவரை பத்தி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சார். அவன் வந்து எதுக்கு ஆளு? ஊருக்கா மான் ஊருக்கா சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ ஆமகரில இருந்து மான் ஊருக்காக வந்துக்கிறாரு. சாப்பிட்ட முருகன் ஒரு ஓட்ட முருகன். அவனை பத்தி எல்லாம் கிட்ட பேசாதீங்க சார். எங்களுக்கு எல்லாம் ஒருத்த நாள் கிடையாது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு.
யாருன்னே தெரியல ஒரு பொண்ணு தமிழகம் புதுச்சேரியை அதை பத்தி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என் தளபதி வந்தா எல்லாமே செய்வார், அவ்வளவுதான். பட் அவர் வந்து செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. ஓகேவா? பட் ஆனா என் தளபதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவர் செய்வார். அதுக்கு மட்டும் தான் நமக்கோசம் செய்யறதுதான் அவர் இறங்கிருக்காரு. சோ அவரை ஏமாத்திடாதீங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது, தப்பு. மறுபடியும் பாத்தியாடா இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். திமுக அரசு புதுச்சேரி அரசை பார்த்து கத்துங்க, எப்படி பாதுகாப்பு உண்மையா சொல்லியிருக்காரு. அப்ப கூட அவங்களுக்குலாம் இந்த பெரிய தத்தி சின்ன தத்திக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, தெரியாது. நம்ம யாரு தத்தின்னு சொல்றீங்க, யார சொல்றேன்னு தெரியல. யார் சின்ன தத்தி பெரிய தத்தின்னு தெரியாதா? யார் ஆண்டுங்களா தமிழ்நாட்டை? அவங்களாம் சொல்ற சின்ன தத்தி பெரிய தத்திங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 2027 விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா. அதுல என்ன மாற்றம்? எங்க புதுச்சேரியா தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாட்டுல. ஓ பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஆமா. அதாவது வந்து அவர் வந்து பிபி சொல்றேன்னா ஒரு விஷயத்த வந்து சும்மா தப்பா சித்தரிக்கல. கரெக்டா இருக்கிறத கரெக்டா சொல்லிருக்காரு, இல்லாததை இல்லன்னு சொல்லிருக்காரு. கரெக்டா தானே சொல்லிருக்காரு. சும்மா ஒருத்தர் மாதிரி பழி போட்டு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலையே தளபதி. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அதே போல விஜய் அவர்கள் எல்லா பிரச்சனையும் நேரடியா திமுகவையும் சிஎம் சரியும் தாக்கி பேசுறாரு. ஆனா திமுக வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கூட டிவிக்கு கட்சி பத்தி பேச மாட்டாங்க, ஆனா விஜய் பத்தி பேச மாட்டாங்க, மறைமுகமா விமர்சனம் பண்றாங்க. நேரா பேசிதான் பார்க்க சொல்லுங்க. பட்டை முருகனுக்கே சங்கு சின்னம். ஹலோ, அரசியலுக்கு புதுசா? ஆமா சார். அட போங்கப்பா. டேய் என்னடா விசில் ஊதிட்டு இருக்க? எங்க தலைவருக்கு விசில் சின்ன கிடைச்சிருக்கடா. அது விசில் இல்லடா, அது சங்கு. 2026ல உங்களுக்கு சங்கு தான் சொல்லாம சொல்லிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. No, 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 no. ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். தாவேக்காவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி, இப்ப நான் என்னால பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நான் லூசு. வணக்கம், நாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கோம். தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து வர சட்டமன்ற தேர்தலில் வந்து விசில் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க. அதை மக்களோட மக்களா கொண்டாடு விதமா உங்களுக்கு எல்லாருக்கும் விசில் வாங்கி இனிப்பு வழங்க சொல்லி மாநில தலைமையில இருந்து அறிவிப்பு. இந்த சிம்பிள் இது வரைக்கும் பிரகாஷ் ராஜா ஜெயிக்க வைக்கல, மயில்சாமியை ஜெயிக்க வைக்கல, சிக்கிம் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கல. இந்த லிஸ்ட் மூலமா வரலாறு சொல்றது என்னன்னா, இந்த லிஸ்ட்ல அடுத்த நம்ம விஜயனாவும் கண்டிப்பா வந்துருவாரு. இன்று மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு சின்னமாக இருக்குது. கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி சின்னமாக இந்த விசில் சின்னம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் புலம்பாம வரீங்களா? கொஞ்சம் நான் இறங்குறேன், வந்துட்டேன். இல்ல வேணாம், தொல்லை தாங்க மீன மக்கள் இறங்க வேண்டியது அசப்படல இறங்குறேன்.
டார்ச்சர் பண்ணாத. கையில விசில் அடிக்கிறது எப்படின்றத நீங்க யூடியூப்ல எல்லாம் தேட தேவையில்ல. உங்க தலைவனே நடிச்சிருக்கான். போக்கிரி படத்துல அசினுக்கு அழகா சொல்லி தருவாப்ல. எங்க போன சார்? எங்க போன? ஆட்டோ எட்டி கூப்பிட்டீங்க? விசில் அடிச்சு. எப்படிங்க அது? அது ரொம்ப ஈஸிங்க. நாங்க நீட்டு ஒரு மடக்கு மடக்கி ஊதுனா விசில். யா கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும். விசில் அடிக்கணும். என்ன கன்றாவி இது? யானை வாயில வச்சு அடிச்சா விசில் வருது, நான் வாயில வச்சு அடிச்சா வெறும் காத்து தான் வருது. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். கரடிய காரி துப்புடா அவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஓடி ஓடி ஓடியடும், ஊரு பார்த்தா மறையடும், ஆடி பாடி மகிழனும், ஆழ்கையும் ரெஸ்ட் எடுக்கணும். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். டேய் வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? குறைஞ்சு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயி ரொம்ப திங்க் பண்றானே. இது குறையா பிறந்துட்டு பத்தாள் தண்ணி வேற போட்டிருக்கு. ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஆத்தா இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். டேபிள் கடியில பூந்து போற அவரும், பிரச்சனை வந்தா ஓடி போற இவரும் எப்படிங்க ஜெயிச்சா நாட்டை காப்பாத்துவாங்க? இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். நம்ம ஆட்சிக்கு வந்தா பிளாஸ்ட் தான். Hey, I've seen this one. This is a classic. அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது. இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா? அது தற்குறியா? அண்ணே உடனே தானே. ஏய், என்னடா இந்த நேரத்துல ஆட்டம் உங்களுக்கு? எங்க தளபதி இருக்கும்போது எங்களை மிரட்டுங்களா நீங்க? ஏய், யாரா உங்க தளபதி? தளபதி? தளபதி இவனாடா உன் தளபதி? ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, இன்னொரு தடவை பாடுங்க. ஓடி ஓடி ஓடியணும், ஊரை பார்த்தா மறையணும், ஆடி பாடி மகிழனும், ஆழ்கையும் ரெஸ்ட் எடுக்கணும். ஓடி ஓடி ஓடியணும், ஊரை பார்த்தா மறையணும், ஆடி பாடி மகிழனும், ஆழ்கையும் ரெஸ்ட் எடுக்கணும். ஓடி ஓடி ஒழியணும். அண்ணே உடனே தானே. ஜெயிக்கிறாது கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு.
234 தொகுதியிலும் ஜெயிக்கிறாரு. 2027 சிஎம் ஆகிறாரு. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. சார் எங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். விஜய் அண்ணா மேல எந்த குறையும் கிடையாது. அவங்க கண்டிப்பா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை தான் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பொறுப்பு இல்ல சரி. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பொறுப்பு இல்ல சரி. வந்துட்டா ஐயா, வந்துட்டா. 20 லட்சம் வாங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டா. அடி பாவி, உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. இப்ப நாங்க எங்க குழந்தைய சேஃபா பாத்துக்குவோம். அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது வந்து பொது இடத்துல நடந்துச்சு. மை டியர் சார், மை டியர் அங்கிள், கண்டிப்பா இங்க பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய கம்மின்றது தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நாங்க நம்பிக்கையா கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னால தாங்க முடியலையடா. விஜய் வந்து இன்னைக்கு நான் வரணும், முதலமைச்சரா வரணும், அது வரணும், இது வரணும்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அண்ணன் மத்தவங்க வேற ஏன் அழுகுறன்னு கேட்டு துக்கம் விசாரிக்க மாட்டாரு. எவ்வளவு அழுதாலும் அலட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு அழுது முடிச்ச அப்புறம் முடிச்சிட்டியான்னு கேட்டு வீடியோ கால் பண்ணுவாரு. நீ என்ன இந்த மக்களுக்காக செஞ்சிருக்க? மக்களுடைய பணத்தை தான் தியேட்டர்ல போய் படம் பார்த்து அந்த காசை பூரா வாங்கித்தான் நீ வாழ்ந்திருக்க. நீ ஓன்னு ஓன் காசுல மக்கள் என்ன வாழ்ந்திருக்கான்? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. லாக்டவுன் வந்துச்சு, இந்த லாக்டவுன் கொரோனா. இந்த லாக்டவுன்ல உன் கட்சி தொண்டனுக்கு, உன்னுடைய ரஷ்யனுக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நான் 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துறேன். என் தொண்டனும் பூரா காப்பாத்தினேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. கேட்கறத ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஐயா. உன்னை எல்லாம் அமரக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. பேசுறப்ப உனக்கு வேடிக்கை வேடிக்கை பாக்குறீங்க. இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், ஊருக்கே வாரி வாரி கொடுத்தாரு. அவருக்கு இந்த பாட்டு பண்ணாது ஓகே. இவர் யாரு குத்தாரு? பக்கத்துல உட்காந்து மாடல அந்த பக்கம் போய் ஓட்டுக்கடா போங்கடா. அப்புறம் வேற என்னமோ சொன்னீங்க? கொடுத்து கொடுத்து சிவந்த கை, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், எந்த கரங்கள்? அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே. கொடுத்து கொடுத்து சிவந்த கை. கோயில குங்குமம் குத்துறா? கோயில குங்குமம் குத்துந்தாரு. படையப்பாவா? அடே அப்பா, அங்கிட்டு பாருங்க, ஊஞ்சல கலட்டி ஓரமா வச்சுட்டாங்க. அவங்களும் படம் பார்த்திருப்பாங்கல்ல. விஜயோட ஈரோடு பயணம் 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்கு மாறி இருக்கு. அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னு வைங்களேன், இவரை மாதிரி ஒரு அரசியல் தலைவரே இல்ல அப்படின்னு நீங்களே அவரை வந்து தமிழை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்படிப்பட்ட காரணம் தான் அது. சொல்றாரு கேட்டுங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, த்ரிஷாவோட கோவா போயிருக்காரு. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? த்ரிஷா கூட கோவா போற ஒரே காரணத்துக்காக மக்களை சந்திக்க இருந்த பயணத்தையே ரத்து பண்ணிட்டு போயிருக்காருன்னா எப்பேற்பட்ட அரசியல் தலைவரா இருப்பாரு, எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து நம்ம கிடைப்பானா? காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படி ஒரு அருமையான தலைவரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி கோவா போறதுக்காக ஈரோடு பயணத்தையே ரத்து பண்ணிருக்காருன்னா இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். வாங்கிக்கோ மச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.